படத்துல நிறைய ஹீரோக்களை பார்த்திருப்போம். நிஜத்துல ஒரு ஹீரோனா எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். யாருக்கும் பயப்படாம இருக்கணும். வில்லன்களோட சதித்திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிச்சு காட்டணும். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. மகளிர் உரிமை தொகையை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து மகளிர் உரிமை தொகை நிப்பாட்ட முயற்சி பண்ணாங்க 3 மாசத்துக்கு முன்னாடி. நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் கொடுத்து பாஜகவுடைய சதி திட்டத்தை முறியடிச்சவர் நம்ம ஹீரோ, நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர். டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய உரிமைகள்லாம் பறிக்க பார்த்தாங்க. 2 நாள் முன்னாடி நீங்க தொலைக்காட்சியெல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மசோதாவை இந்தியாவிலே எதிர்த்த முதல் தலைவர், முதல் முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான். அந்த மசோதாவுக்கு தீ வச்சு கொளுத்தி நம்முடைய தலைவர் அதையும் வெற்றி பெற்றார். நாடாளுமன்றத்தில் அந்த மசோதாவை தோற்கடிச்சு பாசிச பாஜகவை நம்முடைய தலைவர் ஓட ஓட விரட்டி அடிச்சாரு. இதனால திருப்பி திருப்பி சொல்றேன், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கக்கூடிய மாநிலம். ஏன்னா தமிழ்நாடு என்னைக்குமே சுயமரியாதை மண் அப்படிங்கிறத நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. நம்முடைய தலைவர் தான், நான் சொல்றேன், நம்முடைய தலைவர் அவர்கள் தான் உண்மையான ஹீரோ, ரியல் ஹீரோ. ரியல் ஹீரோவை நம்பி பயந்துடாதீங்க. இன்னைக்கு புதுசா வர்ற சில பேரு திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லி கிளம்பி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பேருங்க அண்ணா அவர்களே பதில் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொன்னாரு? 70 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, எங்களை அழிச்சு புதைக்கணும்னு 4 அடிக்கு குழி வெட்ட வருவாங்க, திமுகவை ஒழிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. அவங்க குழி வெட்டி முடிக்கிறதுக்குள்ள நாங்க 8 அடி வளர்ந்துருப்போம். பக்கத்திலேயே எங்களுக்கு 8 அடிக்கு குழி வெட்டுவாங்க. அவங்க குழியை வெட்டுறதுக்குள்ள நாங்க 16 அடி வளர்ந்துருக்கோம். நாங்க வெட்ட வெட்ட, நீங்க எங்களை வெட்ட வெட்ட நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருப்போம். திமுகவை எந்த கொம்மனாலும் அழிக்கவே முடியாதுன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். அதை நாம இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்ட செஞ்சு கொடுப்பீங்களா?